தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் திரு இரத்த மாதத்தின் 20வது நாள் என்று இந்த நாளில் என் ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய அழகான ஒரு வார்த்தை நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை. ஆண்டவரது திருப்பெயர் உறுதியான கோட்டை, அவருக்கு அஞ்சி நடப்பவர் அதனுள் சென்று அடைக்கலம் பெறுவார். ஒரு முறை கூட, ஆண்டவரது திருப்பெயர் உறுதியான கோட்டை, அவருக்கு அஞ்சி நடப்பவர் அதனுள் சென்று அடைக்கலம் பெறுவார். இயேசுவில் பிரியமானவர்களே, அழகான ஆழம் நிறைந்த ஒரு வார்த்தையை இன்று என் ஆண்டவர் நமக்காக தருகிறார். இந்த அதிகாலையில் இணைந்திருக்கக்கூடிய மகனே, மகளே, இந்த வார்த்தை இன்று உங்களுடைய வாழ்வை மாற்றும் வார்த்தையாக இருக்கலாம். என் ஆண்டவருடைய பெயர் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தையாகவும் இருக்கலாம். ஆகவே நம்பிக்கையோடு இறை வார்த்தையை நம்முடைய மனதுக்குள்ளே ஏற்றுக்கொள்வோம். விவிலியத்தை திறந்து அந்த வார்த்தையை இந்த பகுதிக்குள் எடுத்து வைங்க. முதலாவதாக விவிலியம் சொல்லுகிறது ஆண்டவருடைய திருப்பெயர். பொதுவாக விவிலியத்தில் பெயர் என்பது ஒரு அடையாளத்தை குறிப்பது. அடையாளம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பெயருக்கு வல்லமை உண்டு. ஆண்டவருடைய திருப்பெயர் என்று சொல்லுகின்ற பொழுது இது கடவுளினுடைய உடனிருப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இந்த திருப்பெயர் இருப்பதை பார்க்கலாம். யார் கடவுள் என்று மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். அதாவது, நீர் என்னை அனுப்புகிறீர், நான் அரசனிடம் செல்லுவேன், சென்று யார் என்னை அனுப்பியது என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இருக்கின்றவராக இருப்பவர் நானே. யாவே, யாவே என்றால் இருக்கின்றவராக இருப்பவர். அப்படியெனில் கடவுளுடைய திருப்பெயர் நம்மோடு இணைந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இம்மானுவேல், இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. அப்ப யோசித்து பாருங்க, திருப்பெயர், ஆண்டவருடைய திருப்பெயர் என்றால் உடனிருக்கும் ஒரு உடனிருப்பு. நம்மோடு என்றும் உடன் இருக்கிறார். அவருடைய பெயரை சொன்னாலே அவர் நம்மோடு உடன் இருக்கின்ற ஆண்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்ல, இந்த திருப்பெயருக்கு ஆற்றல் உண்டு, இந்த திருப்பெயருக்கு வல்லமை உண்டு. இதை அணு அணுவாக அனுபவித்து ருசித்தவர் பவுலடியார். ஆகவேதான் பவுலடியார் என்ன சொல்வார் தெரியுமா? ஆண்டவர் இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர், மேலுலகோர் அனைவரும் மண்டியிடுவார்கள். ஆண்டவருடைய பெயருக்கு மண்டியிடுவார்கள். ஏனெனில் அந்த பெயர் வல்லமையான பெயர். மகனே, மகளே, இன்று அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய திருப்பெயரை நான் அழைக்கின்ற பொழுது, இயேசுவே என்று நான் சொல்லுகின்ற பொழுது, அந்த பெயர் எனக்குள்ளே வல்லமையையும் ஆற்றலையும் தரும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பெயர் உறுதியான கோட்டை. கத்தோலிக்க திருவருட்சாதனங்கள் ஒரு கோட்டையாக இருப்பதாக விவிலிய அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஏன் தெரியுமா? இந்த 7 திருவருட்சாதனங்களும் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலையில் ஆபத்து அல்லது வேதனையில் இருக்கின்ற பொழுது உள் நுழைக்கக்கூடிய கோட்டையாக இருக்கிறது, உறுதியான கோட்டையாக இருக்கிறது. எப்படி என்றால், நான் பாவம் செய்து கடவுளை விட்டு விலகின்ற பொழுது பாவ சங்கீர்த்தனம் என்னும் திருவருள் சாதனத்தின் வழியாக என் ஆண்டவர் என்ற கோட்டைக்குள்ளே நான் உள்புகின்றேன். நற்கருணை என்ற திருவருள் சாதனத்தை நான் பெறுகின்ற பொழுது என்னுடைய ஆன்மா என்ற ஆண்டவரோடு இணைக்கப்பெற்று உறுதியான கோட்டையாகிய என் ஆண்டவருக்குள் நான் குடிப்புகின்றேன். நோயில் பூசுதலின் வாயிலாக என்னுடைய நோயும் என் வாழ்வில் இருக்கக்கூடிய பிணிகளும் மாறுகிறது. என் ஆண்டவர் எனக்கு அடைக்கலம் தந்து என்னை மீட்டுக் கொள்கிறார் என்ற நிலை வருகிறது. இவ்வாறு ஒவ்வொரு திருவருள் சாதனங்களும் என் ஆண்டவர் தரக்கூடிய கோட்டையாக இருக்கிறது. அடுத்ததாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த உறுதியான கோட்டைக்குள்ளே நான் அடைக்கலம் புகுந்தேன். இந்த உறுதியான கோட்டை இயேசுதான். அந்த கோட்டை, அந்த கோட்டைக்குள்ளே நான் அடைக்கலம் புகுந்தேன். பாருங்க,
விலாவை ஈட்டியால் குத்திய பொழுது அந்த விலாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளியேறியது. இது திருச்சபை உருவானதின் அடையாளம். இந்த திருவிழா காயமே என்னை மறைத்து கொள்ளும் என்று நாம் சொல்லுகிறோமே, என்ன காரணம்? இந்த திரு காயத்துக்குள், திரு விழாவுக்குள், திரு இதயத்துக்குள் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. நாம் அடைக்கல பாறைக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். அடுத்ததாக இன்னொன்றையும் இங்கு நாம் பார்க்கலாம். அன்னை மரியாளை தாவீது அரசரின் கோபுரமே, தந்தமயமாகிய கோபுரமே என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் அன்னை மரியாள் இந்த உறுதியான கோட்டையை பெற்றுக்கொண்டவர்கள், அந்த உறுதியான கோட்டைக்குள் நுழைந்தவர்கள். ஆகவேதான் அந்த கோட்டை அவர்களுக்கு வழிகாட்டியது. என்று மகனே, மகளே, அதே உறுதியான கோட்டையாகிய அந்த ஆண்டவரை பற்றி பிடிப்போம். நம்முடைய வாழ்வு மாறும். ஜெபிப்போமா? இரக்க நிறைந்த ஆண்டவரே, எங்களை கண்ணின் மணி போல பாதுகாப்பவரே, எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பவரே, உம்முடைய திருப்பெயர் உறுதியான கோட்டை, அதனிடம் அடைக்கலம் புகுகின்றவர்கள் வாழ்வடைவார்கள் என்று சொன்னீரே. உம்முடைய திருப்பெயரை கூவி அழைக்கிறேன் ஆண்டவரே. விண்ணையும் மண்ணையும் படைத்து உம்மை கூவி அழைக்கிறேன். படைகளின் கடவுளாகி உம்மை கூவி அழைக்கிறேன். நீர் எனக்கு விடுதலை தருபவர் என்று உம்முடைய பெயரை பற்றி பிடிக்கிறேன் ஆண்டவரே. என்று உம்முடைய பெயரை கூவி அழைக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பற்றி பிடிப்பீராக. உறுதியான கோட்டை என்று திருவருள் சாதனங்களை பெற்று அந்த திருவருள் சாதனங்களின் வழியாக உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை பற்றி பிடிப்பீராக. இந்த திருவருள் சாதனங்கள் வழியாக அடைக்கலம் புகுந்திருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை பற்றி பிடிப்பீராக. எங்களுடைய வாழ்வில் நீர்தான் அடைக்கல பாறை, எங்கள் தஞ்சம், எங்கள் அரண், எங்கள் கோட்டை என்று உம்மையே நாங்கள் பற்றி பிடித்து இந்த நாள் முழுவதும் உம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடிய வல்லமையை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.